திருவாரூரில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்டமே இல்லாததால் பாஜக நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். நாகை பாஜக வேட்பாளரை ஆதரித்து ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் செய்தபோது மக்கள் கூட்டமாக கலைந்து சென்றனர். திருவாரூர் பிரச்சாரத்தில் மக்கள் கூட்டமே இல்லாமல் வெறிச்சோடியதால் காலி நாற்காலிகளுக்கு மத்தியில் ராஜ்நாத் சிங் உரையாற்றினர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஹிந்தியில் பேசிய போது கூட்டம் கலைந்து சென்றிருக்கிறது. பாஜக நிர்வாகிகள் இதனால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேஷ், விவரங்கள். நாகை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருவாரூர் தெற்கு வீதியில் பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அப்போது சுமார் இன்று கடுமையான வெயிலின் காரணமாகவே கூட்டமே மிகவும் குறைவாகவே இருந்தது. இதன் தொடர்ச்சியாக மேலும் அவர் பேச தொடங்கிய நொடியிலேயே மக்கள் கூட்டமாக வெளியேற தொடங்கினர். இதனால காலி சேர் சுமார் அதிகபட்சமாக ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்தை அவர் பேசுவதை பார்த்து வந்தனர். இது பாஜகவினர் மத்தியில ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஒரு மத்திய அமைச்சர் பேசிய போது ஒரு கூட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பது வழக்கம். ஆனால் இன்று கூட்டமும் மிக குறைவாகவும், அதே போல பேச தொடங்கிய அடுத்த வினாடியே அனைவரும் முற்றிலுமாக கலைந்து சென்றது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. வெங்கடேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.